இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ஃபங்க்ஷன். சி ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதில் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் த சி ப்ரோக்ராமிங். ஃபங்க்ஷன் தான் நம்மளோட சி ப்ரோக்ராமோட ஒவ்வொரு பார்ட்டையும் இணைச்சி கொடுக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு ஆக்ஷனும் தனித்தனி ஃபங்க்ஷன் நம்மகிட்ட இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாய்ட் மெயின் வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மோர் தென் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஹெடர் ஃபைலில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லி படிக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா செக்மெண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் டேட்டாஸ். என்னோட குரூப் ஆஃப் கோட்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டை தான் எதை சொல்கிறோன்னா ஹெடர் ஃபைல்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் மெயின் ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லையும் எடுத்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் கம்பல்சரி ஒரு ஃபங்க்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராமில் நம்மகிட்ட இருக்கும். சி ப்ரோக்ராமில் வித் மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சி ப்ரோக்ராமிங் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எரர் மெசேஜ் காமிக்கும். சரி, இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுது, அது எப்படி நம்ம கால் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த 3 ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டெப் 1ல் வந்து என்ன பண்ணுறோம், டிக்ளரிங் த ஃபங்க்ஷன். இது எங்கே பண்ணுவோன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் குளோபல் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு பார்ட்டில் தான் இந்த டிக்ளரிங் த ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும். பிஃபோர் டிக்ளரிங் த மெயின் ஃபங்க்ஷன். என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அதாவது குளோபல் டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த குளோபல் டிக்ளரேஷனில் தான் இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். இதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ண ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணணும். ஸோ இன்சைட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் தான் நம்ம கால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் டெஃபைன் த ஃபங்க்ஷன். இந்த டெஃபைன் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பார்ட்டு தான் டிஃபைன் த ஃபங்க்ஷன். இந்த 3 ஸ்டெப் தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று லைப்ரரி ஃபங்க்ஷன், இன்னொன்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அது என்ன சொல்கிறோன்னா சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் எதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா மெயின் ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப் இதெல்லாம் வந்து சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், யூசரே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குளோபலாக என்ன பண்ணுறேன்னா வாய்டு ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நான் வச்சுருக்கிற ஆக்ஷனை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். இதை தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். த டிஃபைன் த ஓன் ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு த ரெக்யூர்மெண்ட். என்னோட ப்ரோக்ராமுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நான் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்படி கொடுக்கணும், இதோட எக்ஸாம்பிள்ஸ் வாய்டு வந்து என்னென்னா நம்மளோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கான நேமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்ஷன் என்னவோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய டைப்ஸை பொறுத்து, அதாவது நம்ம கால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை பொறுத்து நம்மளோட ப்ராசஸ் வந்து 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டன் டைப், வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப், வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டன் டைப், வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட்டும் இருக்கணும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கணும். செகண்ட் ஒன்ல ஆர்குமெண்ட் இருக்கும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. தேர்ட் ஒன்ல ஆர்குமெண்ட் இருக்காது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபோர்த் ஒன்ல ஆர்குமெண்ட்டும் இருக்கும், ரிட்டன் டைப்பும் இருக்கும். ஸோ அப்போ டைப் 1 இன்ட் ஆட், இதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, இதுக்கான ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். இதுக்கப்புறம் டைப் 2 வாய்டு ஆட், இதுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ இதில் ஆர்குமெண்ட் இல்லை பட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நம்மகிட்ட இருக்குது. தேர்ட் டைப் ஆர்குமெண்ட் இல்லை, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஃபோர்த் டைப் ஆர்குமெண்ட் இருக்குது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கான டைப்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வாய்டு மெயின், இன்ட் மெயின். ஸோ வாய்டு மெயின் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, இன்ட் மெயின் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ ஏன்னா ஏன் இன்ட் மெயின் கொடுக்கும்போது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இன்ட்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸை வந்து ஒரு இண்டிஜராக எடுத்துக்கிறோம். அந்த இண்டிஜரை கால் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இதுக்காக தான் ரிட்டன் இன்ட் மெயின் கொடுக்கும்போது ரிட்டன் 0 அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபங்க்ஷன் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்லேயே நம்ம ஃபங்க்ஷனுக்கான 2 டைப் வந்துடுது. வித் ஆர்குமெண்ட், வித் ரிட்டன் டைப், வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப். ஸோ இந்த 2 டைப்பும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் அப்ளை பண்ணிட்டு வரோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் அரே. இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமில் வந்து எப்படி நம்மளுக்கு அரே ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னோம், ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணணும், மெயின் ஃபங்க்ஷனுக்கு
முன்னாடி மெயின் ஃபங்க்ஷனுக்கு பிஃபோராக நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதாவது குளோபல் டிக்ளரேஷன் பார்ட்டில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது கெட்டர் ஃபைல் கொடுக்குறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன, குளோபல் டிக்ளரேஷன். ஸோ இந்த குளோபல் டிக்ளரேஷனில் ஃப்ளோட் ஆவரேஜ், ஃப்ளோட் ஏ அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அடுத்து அதில் நம்ம தேவையான ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். அடுத்து என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த மேலே கொடுத்த ஆவரேஜிங் அப்படின்ற டிக்ளேர் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறேன். இதுதான் நம்ம பாசிங் த ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கடுத்து அதுக்கான ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ என்னோட ரிசல்ட் வந்துடுது. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தான் அடுத்து டிஃபைன் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கான ஆக்ஷன் என்ன அப்படின்ற பாட்டை மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃப்ளோட் ஆவரேஜ், ஃப்ளோட்டு ஏ அரே அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதில் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் போய் அந்த என்னோட சைஸுக்கு ஏற்றாப்புல சுற்ற விட்றேன். ஸோ சம் பண்ணி என்னோட ரிசல்ட்டை கொடுக்குறோம். ஸோ ரிசல்ட் வந்து ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டிவைட் பை 6. அப்போ நான் என்னோட ஆவரேஜ் சம் பண்ண வேல்யூவை ஆர்எல்ல டிவைட் பண்ணி அதோட ஆவரேஜ் என்னன்றது எனக்கு கொடுக்குது. இதுதான் என்னோட டெஃபினிஷன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே என்னோட ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அவுட் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் இதில் என்ன பண்ணியிருக்கோம், டெஃபைன் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 3 ஸ்டெப் வந்து இதுதான் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ இதோட ஆவரேஜ் என்ன ஆகுது, த அவுட்புட் இஸ் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் 27.08. இதுதான் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வித் பாயிண்டர். ஃபங்க்ஷனை வச்சு பாயிண்டரில் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ பாயிண்டரில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்வாப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்வாப் என்ன பண்ணுன்னா, ஏ பி அப்படின்ற 2 வேல்யூவை வந்து எனக்கு ஃபைனலாக வரும்போது ஏ இருக்கிற இடத்துல பியும் பி இருக்கிற இடத்துல ஏவும் மாறி வரணும். இதை தான் ஸ்வாப்பிங் த நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், வாய்டு ஸ்வாப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேமை டிக்ளேர் பண்ணுறோம். இன்ட்டு மெயின்குள்ளே உள்ளே வந்துட்டோம், வந்து என்னோடய வேரியபிளை கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வாப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை இதுக்குள்ளே கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு 2 வேரியபிளை கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் printfல நம்பர் 1 நம்பர் 2 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட்டு காலிங் த ஃபங்க்ஷன், என்னோடய ஃபங்க்ஷனை மட்டும்தான் கொண்டு வந்து கால் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, அவுட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வாய்டு ஸ்வாப் இன்ட்டு ஏ ஸ்டார் ஆஃப் ஏ கமா இன்ட்டு ஸ்டார் ஆஃப் பி. ஸோ இதில் பாயிண்டர் ஏ கமா பி பாயிண்டர் டு அட்ரஸ் ஆஃப் த நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ரெஸ்பெக்டிவ். இதில் ஏ கமா பின்ற ஸ்டார் வேல்யூ வந்து நம்பர் 1 நம்பர் 2க்கான அட்ரஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ இன்ட்டு டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டெம்ப். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஏ வேல்யூ வந்து பிக்கு மாறணும், பி வேல்யூ வந்து ஏக்கு மாறணும். இதுக்காக டெம்ப் அப்படின்ற ஒரு 3ஆவதாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளில் ஏக்கான வேல்யூஸ் என்னவோ அதை டெம்புக்கு மாற்றுறேன். அப்போ ஏ வந்து எம்டி ஆயிடுது. ஸோ ஏல வந்து எந்த வேல்யூஸும் இல்லை. உடனே ஸ்டார் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸ்டார் ஆஃப் பி. அப்போ இந்த பியோட வேல்யூ வந்து ஏக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. இப்போ பியில் வந்து எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ ஸ்டார் ஆஃப் பி ஈக்குவல் டு டெம்ப். அப்போ டெம்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த வேல்யூவை இந்த பிக்கு நான் கால் பண்ணுறேன். அப்போ ஏல இருந்த வேல்யூ டெம்புக்கு போகுது, பியில் இருந்த வேல்யூ ஏக்கு போகுது. அப்போ மறுபடியும் டெம்பில் இருந்த வேல்யூ வந்து பிக்கு வருது. ஸோ அப்போ ஏக்கு வச்சு இந்த வேல்யூ பிக்கும், பிக்கு வச்சு இந்த வேல்யூ ஏக்கும் மாறுது. இதுதான் ஃபங்க்ஷன் வித் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட அவுட்புட் நம்பர் 1 ஈக்குவல் டு 10, நம்பர் 2 ஈக்குவல் டு 5. இங்கே நான் நம்பர் 1ல என்ன வச்சிருக்கேன், நம்பர் 1 ஈக்குவல் டு 5, நம்பர் 2 ஈக்குவல் டு 10ன்னு வச்சிருக்கேன். என்னோட ஃபைனல் அவுட்புட் நம்பர் 1 ஈக்குவல் டு 10, நம்பர் 2 ஈக்குவல் டு 5. இதுதான் ஃபங்க்ஷன் வித் பாயிண்டர். ஸோ இதுக்கான டீட்டெயில் ப்ரோக்ராமிங்கை நம்ம ப்ரோக்ராமிங் செக்ஷனில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கெட்டர் ஃபைல்ஸ் கொடுக்குறேன், string stdio.h and conio.h. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், வாய்டு ஸ்வாப், ரிட்டர்ன் வேல்யூ இருக்கணும், அடுத்து ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், இல்லை சம் ஆர்குமெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேராமீட்டர் பாசிங் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி என்னோட ரிசல்ட்டை கொண்டுட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் வாய்ட் மெயின் வருது. ஸோ வாய்ட் மெயின்குள்ளே உள்ள வந்ததும் என்னோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்னோட கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸோ printf the value before swapன்ற ஒரு மெத்தட் இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, m is equal to 22, n is equal to 44 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அடுத்து கால் பண்ணதும் அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா,
n is equal to 22, m is equal to 44 அப்படின்ற ரிசல்ட் எனக்கு வரணும். இதுக்கு தான் நம்ம ஸ்வாப்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. print of the value before swap. m ஓட வேல்யூ என்னோட வேல்யூ ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கு, ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் என்னவா மாறுது அப்படின்றத தான் இந்த ப்ரோக்ராம்ல பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து காலிங் ஃபங்க்ஷன் மேலே டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அடுத்து கெட் சிஹெச் முடிச்சிச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கான ஆக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் void swap int a, int b. ஸோ int temp. tempன்றது என்னோட மூணாவதா ஒரு வேரியபிள். இதில் temp is equal to a, p is equal to a is equal to b and b is equal to temp அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் மாற்றுறேன். ஸோ அப்போ டெம்புக்கு வந்து ஏன்னு கொடுத்தேன்னா ஏவோட வேல்யூ என்ன கொடுக்குறனோ இந்த வேல்யூ வந்து டெம்புக்கு மாறுது. இப்போ என்னோட ஏவோட வேல்யூ என்னன்னா 22. இது தான் என்னோட எம்மோட வேல்யூ தான் எனக்கு ஏவோட வேல்யூவா மாறுது. ஸோ இந்த ஏ வேல்யூ வந்து டெம்புக்கு போகுது. ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ டெம்ப் வந்து இப்போ ஃப்ரீயா இருக்கிறதுனால என்னோட பி வேல்யூ வந்து ஏக்கு கொடுக்குறேன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்ற எம் வேல்யூ வந்து இங்க எனக்கு மாறுது. இதுக்கப்புறம் பியோட வேல்யூ வந்து எம்டியா இருக்கு. ஸோ உடனே பியோட வேல்யூ ஃபில் பண்றதுக்காக டெம்ப்ல இருக்கக்கூடிய ஏ வேல்யூ வந்து இங்க கால் பண்றேன். த ஆஃப்டர் ஸ்வாப்பிங். ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்புறம் ஏ கமா பியை நான் கால் பண்ணும்போது என்னோட வேல்யூஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 44 n is equal to 22 அப்படின்னு மாறி இருக்கணும். இதுதான் இந்த ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கால் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஹெடர் ஃபைலுக்கும் மெயின் ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன குளோபல் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் பார்ட். ஸோ இதுக்கு அடுத்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் swap m, n. இதுக்கு அடுத்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே void swap int a, int b அப்படின்ற பார்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். the value of before swap m is equal to 22 and n is equal to 44. ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்மோட வேல்யூ 22 இருந்திருக்கு, என்னோட வேல்யூ 44 இருந்திருக்கு. ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் m is equal to 44, n is equal to 22 இப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடிய பார்ட். ஸோ இதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன் வித் அரே. ஸோ ஃபங்க்ஷன் வித் அரே எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு பாருங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து குளோபல் டிக்ளரேஷனில் இன்ட்டு ஆவரேஜ் இன்ட்டு ஏ ஆஃப் அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எம்டி அரேவா நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் இதில் எனக்கு கால் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஒரு 4 வேல்யூஸை கொடுக்குறேன். இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னன்னா என்னுடைய ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஏஜ். இந்த ஏஜோட ஆவரேஜஸ் ஏஜ் என்ன இருக்கு அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வாய்ட் மெயின்குள்ளே வந்து என்னோட வேரியபிளை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் சி. அப்போ இதில் வந்து பாராமீட்டர் ஒன்று பாஸ் ஆயிருக்கு. ஸோ பிரிண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஏஜஸ். என்னோட ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கணும், ஸோ என்னோட ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ கீழே வந்து ஃபங்க்ஷனுக்கான ஆக்ஷன். So int average int array empty array int I float average comma sum is equal to 0. for குள்ள போய் என்னோட for loop repeat ஆகுது. I is equal to 0, I greater than 4, I plus plus. So I ஓட வேல்யூ 4 வரைக்கும் எனக்கு ரிப்பீட் ஆகுது. sum plus equal. sum plus equal வந்து என்ன என்னோட அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஆபரேட்டர். இதை யூஸ் பண்ணி நான் அதில் பண்றேன். average is equal to sum divide by 4. என்னோட டோட்டல் வேல்யூ 4 இருக்கு. இதை சம்மால டிவைட் பண்ணி என்னோட ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் கால் பண்ணி அரே ப்ரோக்ராமில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை கம்பைல் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். த ஆவரேஜ் ஏஜ் இஸ் 26. ஸோ இது வரைக்கும் கொடுத்த 4 ஆவரேஜை நான் எடுத்து 23, 42, 14, 27 இது எல்லாத்தையும் எடுத்து இதை சம் பண்ணி இதுக்கப்புறம் இதுக்கு ஆவரேஜ் கொண்டு வரோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்குறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம். இன்னொரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வித் அரே யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.